உளுந்தூர்பேட்டை அருகே 1350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வரும் தோல் இல்லா காலணி தொழிற்சாலை பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். We kindly call upon Mr. Billy, Executive Director, Public Affairs Department, to felicitate the Honorable Minister for Public Works. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் பாபு இணைந்திருக்கிறார். விவரங்கள் ரமேஷ் பாபு. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் திறப்பு விழா மற்றும் முடிவுற்ற திட்டப்பணிகள் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி, புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள தமிழக முதல்வர் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த சாத்தனூர் என்ற இடத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டுள்ள ஹை குளோரி ஃபுட்வேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் தோல் இல்லா காலணி தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் தமிழக முதல்வரால் புரிந்துணர்வு செய்யப்பட்ட இந்த தோல் இல்லா காலணி தொழிற்சாலை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ரூபாய் 1350 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தோல் இல்லா காலணி தொழிற்சாலை பணிகளை தற்போது தமிழக முதல்வர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். இந்த தொழிற்சாலை பணிகள் முடிவடைந்தால் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய இந்த தொழிற்சாலை பணிகள் துரிதமாக நடைபெற்று வரும் இடத்தில் தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் வேலு, டிஆர்பி ராஜா, கணேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மணிகண்ணன், லட்சுமணன், சிவா உள்ளிட்ட மற்றும் அந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டு தொழிற்சாலை அமைந்துள்ள இடங்கள் குறித்தும் பணிகள் நடைபெற்று வரும் அந்த வரைபடங்கள் மற்றும் மாதிரி தொழிற்சாலை வரைபடங்களை நேரில் காட்டு தற்போது காண்பித்து அதன் பணிகள் குறித்து தெரிவித்து வருகின்றனர். தற்போது தமிழக முதல்வர் அந்த பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். ரமேஷ் பாபு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நேரில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். முதலமைச்சருடைய இன்றைய நிகழ்ச்சி நிரல்கள் குறித்து சொல்லுங்க. தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அமைந்துள்ள இந்த சிப்காட் தொழிற்சாலை பணிகளில் ஆய்வு செய்த பின் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். அங்கு திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். அப்போது அவருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லையான அந்த பகுதியில் அவருக்கு உற்சாக திமுகவினர் வரவேற்பு அளிக்க உள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற உள்ளது. அங்கு ஆயிரக்கணக்கான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் வழங்க உள்ளார். அதற்கான பணிகளில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் செய்து வருகின்றனர். இந்த உளுந்தூர்பேட்டை நிகழ்ச்சி முடிந்தவுடன் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு தமிழக முதல்வர் செல்ல உள்ளார். ரமேஷ் பாபு, தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகள் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டறிந்து வருகிறார். அவர்கள் என்ன விவரங்களை முதலமைச்சர் கிட்ட எடுத்துரைத்து வருகின்றனர்? தோல் இல்லா காலணி தொழிற்சாலை உளுந்தூர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள இந்த பகுதியில் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய இந்த பணிகள் விரைந்து நடைபெறுவது குறித்து ஆர்வத்துடன் தமிழக முதல்வர் அங்குள்ள அந்த தனியார் நிறுவனம் அந்த ஹை குளோரி ஃபுட்வேர் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் அந்த உயர் அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்துள்ளார். அவர்கள் இந்த பணிகள் விரைந்து நடைபெற்று வருவது குறித்தும் தமிழக முதல்வர் இந்த பணிகள் நம்ம துவக்கிய பிறகு இந்த அளவிற்கு நடைபெற்று உள்ளது குறித்தும் அவர்களிடம் தெரிவித்து வருகின்றனர். விரைவில் இந்த பணிகள் அனைத்தும் சிறப்பாக முடிவடைந்து இந்த நிறுவனம் தொடங்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரமேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.